வருக தம்பி, அழகமா இருக்கிற தம்பி. அண்ணா தம்பி, அண்ணா எனது அஞ்சாத சிங்கமே, அண்ணா கழுத்தியமே, நான் நமது எல்லைப்புறத்தில் எதிர்கள் நடமாட்டம் இருக்கிறதா இல்லையா என்று மிக எச்சரிக்கையோடு இருக்கும் தன்னத்தில் தாங்கள் அழைத்ததாக நமது கம்பளவர்கள் சொல்ல தெரிந்து ஓடோடி வந்தேன். யாது காரணம் அண்ணா? யாது காரணம்? அண்ணன் முனிசாமி அண்ணன் மகன் மகேஷ் தமிழ்நாடு பாரிஸ் அவர்கள், அவர் சித்தப்பா சக்திவேல் அவர்களுக்கு, மிருதங்க வாசிக்கிற தம்பி அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பில் பிள்ளைகிறார். மகன் மகேஸ்வரன் அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கம். தம்பி ஊத்தரி பண்ணியா? நமது கம்பளவர்கள் சொல்ல தெரிந்து ஓடோடி வந்தேன். யாது காரணம் அண்ணா? யாது காரணம்? தம்பி ஊத்தரி பண்ணி ஏதோ தெரிவிக்கிறேன். தெரிவிக்கிறேன் உன்னை அழைத்து வரோம். இதோ தெரிவிக்கும் தம்பி. தம்பி ஊத்தரி பண்ணியா? அண்ணா கரிச கோட்டர் சென்று திவான் தலைமையின் காவலுக்கு வட்டிக்காக பறந்தவன் எழுவாங்கி தெரிவித்தோம். அங்கு கொலையை படித்து கொலை செய்து இதுக்கெல்லாம் காரணம் யாரு கேட்டால் உங்கள் தம்பி ஊமத்துறை பாண்டியன் தான் இந்த காரியமா செய்ய சொல்றாங்க தம்பி. இது உண்மையா தம்பி? அண்ணா தம்பி, இதுவரை தாங்கள் அறியாம எந்தவித காரியமும் நான் செய்ததில்லை அண்ணா. ஆமா தாங்கள் அறிந்த விஷயத்தான் அண்ணா. எந்த குற்றமும் அறியவில்லை அண்ணா. தம்பி, எந்த குற்றமும் அறியவில்லை. எனக்கு நன்றாக தெரியும். ஆமண்ணா. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நமது மந்திரியார் மகன் தான் இருக்க வேண்டும் அண்ணா. ராமநாதத்தில் திவானவலி தண்டனை மட்டும் சொல்லவா? ஆமண்ணா. இதெல்லாம் மலை நிறுத்திக் கொண்டு திவானவலி எதிர்பார்த்து மற்ற விஷயம் அப்படி சொல்லுவோடா. பத்தை மணக்கு இருங்க பசு பொண்ணு ஊருக்குள்ள, பத்தை மணக்கு இருங்க பசு பொண்ணின் ஊருக்குள்ள, பத்தை மணக்கு இருங்க பசு பொண்ணு ஊருக்குள்ள, சித்து விலை இருங்க சீமையை பூகல் இருங்க தேசம் தெய்வ திருமகன் சித்தையிலே நிறைந்திருப்பான் தேவன் திருமகன். நமது சித்தையிலே நிறைந்திருப்பான் தேவன் திருமகன். பத்தை மணக்கு இருங்க பசு பொண்ணின் ஊருக்குள்ள, மகள்
என்றால் திவால்மலை பார்த்து மற்ற யோசிப்போம். அப்படி அப்படியே தம்பி. ஹலோ செம்மணிச்சு மாதிரி வித்து மச்சான் தான் வெளியே வருது பிடித்துறேன் அடிக்க தானாதி பிள்ளையாக நடிக்கும் நடத்து கொண்டு இருக்கும் மச்சான் சமூக அவர்களுக்கு ஆரவடி கிராமத்தின் சார்பாக நன்றி பொன்னாடி போட்டு கௌரவப்படுத்தி விடுகிறோம். துண்டை வாங்கித்தான் கதல் வாங்கி துப்ப பசு மாடி உட்காம அதையும் கொடுக்குற மறைச்சிக்க மச்சான் மறைச்சிக்க மச்சான் அதை மறைச்சிக்க போதும் ஒரு லவ்விடுவேன் இல்லை அதான் ரொம்ப சரியா இருக்கு. நீ வேற பொம்பளை வேஷம் வேற போடுவியா ரொம்ப மோசமா இருக்குமே பீராவில் வைக்க தேவையில்லை கூடியிருக்கும் பெரியவர்களுக்கும் அங்க பார்த்து பேசுங்க இங்க என்ன தாய்மார்களுக்கும் காவல்துறை ஆய்வாளர் அவர்களுக்கும் தமிழ் நாடக கலா ரசிகருடைய சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இதுல எப்படி ஆட்டோ ஓட்டுறிய வகுறு ஸ்டேரிங்ல தட்டுமே எப்படி நீங்க எப்படி மிதிக்கல? ஆமா இதே நான் அப்படி மிதிக்கிறேன். என்னுடைய சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களது கதையில் சொல் குத்தம் பொருள் குத்தம் ஏதோ ஒரு குற்றங்கள் இருந்தாலும் ஆமா தாங்கள் குழந்தையை எப்படி மன்னிப்பீர்களோ அதே போல் என்னையும் மன்னித்து உங்களது நல்லாசை தாரியிட கேட்டுக்கொண்டு என்னுடைய கதையை தொடங்குகின்றேன். நன்றி நன்றி இழந்த வணக்கம்.
ஏறுங்க டக்குன்னு மேல. அவ்வளவுதான். எல்லாம் வகுத்து வச்சுக்கிட்டு ஆட முடியல.
வயசாச்சுங்கிற ஆனா குழு குழுன்னு சிந்து பசு மாடு மாதிரி இருக்கிய. ஒரு மனுஷன் பெரிய மனுஷன் பேரம்பேத்தி எடுத்தால போய்கிட்டு வாடா போடாங்க ஏடா வெண்ண குதிரைக்கு கொல்ல வயதான பூதி வாடமா அடிச்சுடு. போடா செவில் அட்டு முடிவேன் போடானா என்ன முடிக்கிற பிள்ளை மகன் வருஷமா என்னங்கள வெட்டு மகளையா அப்ப வெகுளியாத்தான் இருப்பீங்க. ஐயா வாங்க 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 கணக்கு கணக்கு கணக்கு. கம்பளத்தார்களே எல்லோரும் நலமாக இருக்கீங்களா? எல்லோரும் நலமாகத்தான் இருக்கு. அப்புறம் ஆஸ்பத்திரி இருந்தா வர்றேன். நம்ம தமிழ்நாடு முழுவதும் சரி அந்த முருகப்பெருமான் கிருபையால எல்லோரும் நலமாக இருக்கணும். ஆமா எல்லோரும் நலமாக இருக்கணும். ஆமா எல்லோரும் நலமாகத்தான் இருப்பான். ஆனா வாழிச்சு யாருமே இருக்க முடியாதுல்ல. முளைக்க வளர உயிர முளைக்க வளர உயிர பின்ன செய்ய முடியும். நிலைச்சு யாரும் வாழ முடியாது. நிலைச்சு வாழணும்னு பேர் ஒண்ணுதான் வாழ முடியும். ஐயா வாங்க வாங்க நக்கு கணக்கு 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 கணக்கு. ஐயா பாளையங்கோட்டிலிருந்து பங்குனி மாச வழியில நடந்தே வந்திருக்கீங்க ஓட்டு போடுறதுக்கு. ஐயாவுக்கு வேர்த்து போய் வந்திருக்கீங்க. வேர்த்து வேர்த்து அவருக்கு வேற ரொம்ப நாளாச்சு. மாப்பிள்ள சொன்ன மாதிரி வேறு இத்து ரொம்ப நாளாச்சு. வேற வேறு இத்து போச்சு வேற அறுத்துட்டாங்களா காஞ்சி கிராமத்துல? இல்ல 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 அது இத்து போய் ரொம்ப நாளாச்சு. சரி நலமாகத்தான் இருக்கு. அப்ப சும்மா சும்மா முட்டாத்தான் கிடக்கு. இந்த ஆளுக்கு செம்மனச்சு மாறி புத்துக்கும் போச்சு ரொம்ப நாளா. பவர் போச்சா? என்ன வருது சும்மா வெத்து மாப்பிள்ளைக்கு வெறும் மிச்சம் பெட்டி தான் நிக்கிறது. அப்படியே அவரு பொட்டு எல்லாம் போச்சு. ஐயா வேர்த்து போய் வந்திருக்கீங்க. ஆமா களைப்போடு வந்திருக்கீங்க. ஆமா களைப்புக்கு கொஞ்சம் காப்பி சாப்பிடுறீங்களா? நோ 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 நோ. படிச்சவரா? நோ நோ நோவா? அப்ப கணக்கு கணக்கு பிள்ளை தானே நீங்க? படியா நீ கணக்கு பிள்ளை தானே? கணக்கு பிள்ளை அது 9ஆம் கிளாஸ் அந்த காலத்துலயே. அந்த காலத்துல 9ஆம் கிளாஸ் படிச்சாங்க. 9ஆம் கிளாஸ். ஆரகுடி வெட்டுமங்களை பாசத்துக்குரிய சண்முகம் மாமா அவர்களுக்கு 50 ரூபா அன்பளிப்பு பேர் எழுதாமல் எழுதியிருக்காங்களா? வெட்டுமலைக்காரங்க 50 ரூபா கொடுத்துருக்காங்க. உங்க அக்கா தங்கச்சி மீன் கொடுத்துருக்காங்க. வீரக்கலக்காரங்க கொடுப்பாங்க. ஐயா நன்றி சொல்லிடுங்க. நன்றி சொல்லுங்க. காசு கொடுத்துக்கு நன்றி சொல்லுங்க. காசு கொடுத்துக்கு நன்றி சொல்லுங்க. வெட்டுமலைக்காரங்களுக்கு நன்றி சொல்லுங்க. மாமா பங்கனா வெட்டுமலைக்கார கொடுத்துருக்காங்க உங்களுக்கு 50 ரூபா கொடுத்துருக்காங்க. நன்றி சொல்லுங்க. 50 ரூபா கொடுத்த நண்பர்களுக்கு எனக்கு மனமார்ந்த நன்றி. இல்லையா களைப்பா வந்திருக்கீங்கயா? பாளையங்கோட்டிலிருந்து பங்குனி மாச வழியில் நடந்து வந்தா களைப்பா வந்திருக்கீங்க. ஆமா களைப்பு கொஞ்சம் காப்பி சாப்பிடுங்கன்னு கேட்க வந்தோம். நோ 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 காப்பி வேண்டாம். அப்ப ஒரு டம்ளர் பால் சாப்பிடுங்க. பால் மில்க் மில்க் பால் வேணாம். மில்க் பால் ஒண்ணுதான் மில்க்ன்றது ஒண்ணுதான் ரெண்டுமே ஒண்ணுதான். அது தமிழ் அது இங்கிலீஷ். ஆமா இப்ப நோ நோன்னீங்கல்ல. ஆமா நோனா இல்ல. ஆமா அதுவே மில்க்னா பால். ஆமா பால்னா மில்க். ஓஹோ அப்ப பால் சாப்பிட மாட்டீங்க. ஆமா பால் வேண்டாம். வேண்டாம். அப்ப பழம் சாப்பிடுங்க. பச்சை பழம் வாழைப்பழம் முந்த பழம் நேந்திரம் பழம். அதுல பச்சை பழம் முந்த பழம். ஏ வாழைப்பழம் ஏன் முந்த பழம்? நோ நோ சாப்பிட மாட்டேன். அப்ப பழம் சாப்பிட மாட்டீங்க. ஏன் பழத்தை சாப்பிட மாட்டீங்க? ஏன் பழம் சாப்பிட மாட்டீங்க? அப்படி இல்ல ஏன் பழம் மட்டும் உங்க பழம் என்ன பழம் இல்ல ஏன் பழம் சாப்பிட மாட்டீங்க? சேர்த்து சொல்லுங்க. ஏன் பழத்தை தமிழ் எழுத்துல அப்படி போறிய. அப்ப பழம் சாப்பிட மாட்டீங்க. அப்ப இந்த இது சாப்பிடுறீங்களா? இந்த இம்புடுக்கு முறுக்கு மிச்சரு. இம்புடுக்கான முறுக்கு மிச்சரியா? அது என்ன புருக்கு மிச்சரு? இம்புடுக்கான முறுக்கு மிச்சரு. முறுக்கு மிச்சர். இம்புடுக்கான முறுக்கு மிச்சரு. மச்சான் உங்க பேரன்மார்கள் உங்களை பாராட்டி விக்கி பாண்டி வருஷன் வேலை உங்க பேரங்க இருவரும் 500 ரூபாய் அன்பளிப்பு அளித்திருக்காரு. பேரமார்களுக்கு நன்றி மனமார்ந்த நன்றி. அப்ப முறுக்கு மிச்சர் வேணாம்.
அது என்ன ஆரஞ்சு? ஆரஞ்சு பழம் இங்க. ஆரஞ்சு. ஆரஞ்சு பழம். ஆமா. ஆரஞ்சு. ஆஹா. அது வேண்டாமா? ஆப்பூல். ஐயா ஒரு பூல் வேணாமா? அது என்ன ஆப்பூல் இருக்கா? ஆப்பிள் ஆப்பிள் ஆப்பிள். ஆப்பிள். ஏ பி பி எல் இ ஆப்பிள். ஆப்பிள். அது வேண்டாமா? ஆஹா. அப்ப ஐயா என்னதான் சாப்பிடுவீங்க? இல்லங்கய்யா என்னதான் சாப்பிடுவீங்க? நீ தான் சாப்பிட்டு முடியல. எதை சாப்பிடுவீங்க அப்படி கேட்கலாம்ல? இல்ல என்னதான் சாப்பிடுவீங்க? அப்படி என்னதான் உங்க சாப்பிடுவீங்க? அதானே சாப்பிட முடியாது. ஆமா. கடிச்சு கடிச்சு தான் சாப்பிட முடியும். அது என்ன அப்பீங்க அவ்வளவு? ஆமா கறி மீன் கடிச்சு 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 தான் சாப்பிடுவீங்க. ஓகே ஓகே. இல்ல என்னதான் சாப்பிடுவீங்க? நான் சரி. எனது மகன் காணுலா. ஆமா. திருச்சி நடக்கும் போது. ஆமா நடக்கும் போன. அதற்காக சரி. நம்ம திருநெல்வேலி லாலா கடை. லாலா கடை. முறுக்கு. 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 சரி. சைவம் அப்படி சைவமாக தான் சாப்பிடும். லட்டு 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 லட்டு. இந்த சீலப்பி. அது என்ன சீலேப்பி? ஜிலேப்பி. ஏன் அது சின்ன பிள்ளை பியா ஒட்டி இருக்கு? இல்லை இல்லை. ஜிலேபி. ஜிலேப்பி. அது சாப்பிட மாட்டீங்களா? அப்ப பால் பழம் தான் சாப்பிடுவீங்க. ஆமா. அது மட்டுமா? அந்த கருத்து கூட்டத்தில் ஐயாவுக்கு எவ்வளவு வரவேற்பு, எவ்வளவு மரியாதை. அடேங்கப்பா. சொல்லுங்க மச்சான், பேரும் சொல்லியா? கூட சொல்ல முடியாதா? சாவடி இல்ல சாரதி. என் மாப்பிள்ளை சாரதி அவர்கள் எனக்கு ரூபா அன்பல் படுத்ததுக்கு நன்றி நன்றி அனந்த வணக்கம். எவ்வளவு மரியாதை, எவ்வளவு வரவேற்பு. அடேங்கப்பா. ஐயா வந்த உடனே ஐயா வாங்க அங்க உட்காருங்களா, இல்ல இப்படி இங்க உட்காருங்களா, இல்ல ஐயா அதைத்தான் சாப்பிடுறீங்களா, இல்ல அங்க இருக்கிறத சாப்பிடுறீங்களா, அதைத்தான் சாப்பிடுறீங்களா, இல்ல ஐயா அந்த இதைத்தான், இல்ல அங்க இருக்கிற பழத்தை சாப்பிடுறீங்களா, இல்ல நம்மகிட்ட ஒரு பூவம்பழம் இருக்கு சாப்பிடுறீங்களா? பூவம்பழம் தெரியாதா? பார்த்தா இல்லையா? ஒரு நாள் கூட சாப்பிட்டது இல்ல. பூவம்பழம் சாப்பிட்டது இல்ல. ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வாடிக்கு எனக்கு இந்த பழம் தான் வேணும். அவருக்கு பூவம்பழம்னா ஒரு கூட வேணுமாடா? மாப்பிள்ளை தான் அப்படியா? எவ்வளவு வரவேற்பு, எவ்வளவு மரியாதை. சிரிக்காத சின்ன பழம் அடிச்சேன்னா கடவா பழம் பேர்த்து முடியும். போதானா உனக்கு யாரு அந்த உச்சியை குடிச்சது? அப்படின்னு அந்த 3 பேர் இந்த கட்சி கூட்டத்தில் உங்களை பார்த்து கேட்டாங்க இல்லையா? கேட்டான் மடி வெட்டு மாட்டான். நீங்க அடிச்சடியில நீங்க கேட்டது கேட்டாங்கல்ல, அந்த இடத்துல உங்களுக்கு கொஞ்ச நாள் ரோஸ் வந்துச்சா? ரோஸ் வந்துச்சா? நீங்க கம்பள வீரர் இருக்கும்போது நமக்கு என்ன? அதுக்கு நாங்க சும்மா இருந்தோமா? ஒரு ஓட்டு படத்துக்கு அதிபதியான மந்திரியார எங்க முன்னாடி வச்சு இப்படி பேசி விட்டாங்களே, அப்ப நாங்க மறுபடியும் கேட்டோம்ல? கேட்டோம்ல? கேட்டில்ல? ஓட திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு செகுல அட்டுப்புடுவேன். உன்னி அடுத்துல ஊனமுக்கொடி ஏறினேன். போடானா ஏண்டா தொன்னப்பழ, ஏண்டா தொங்கினி பழ, ஏண்டா தொடலட்டி பழ, ஏண்டா மூக்குறிஞ்சி பழ. அப்படின்னு அந்த 3 பேச்சு நாங்க கேட்டோம் இல்லையா? கேட்டி 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 நல்லா கேட்டி கேட்டோம்ல? ஆமா. ஆஹா 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 வருங்க அங்க வருங்க. என்னையா நுங்கு மாதிரி கிடக்குள்ள கேட்டாங்கல்ல? கேட்டாங்க இல்லையா? அந்த இடத்துல உங்களுக்கு ரோஸ் வந்துச்சா? மாப்பிள்ளைன்னு சொன்னோம் என்ன? நீங்க எனக்கு நாங்க முள்ளுப்பட்டி முத்தப்பநாயகர். ஆமா ஆமா. நீங்க சிவன் தானாதி பிள்ளை. ஆமா. எங்களுக்கு உங்களுக்கு எப்படி மாப்பிள்ளைன்னு கேக்குறீங்க? ஆமா ஐயா உங்களை எல்லாம் இந்த திருச்சி சிறையில இந்த வெள்ளையில பிடிச்சி அடைச்சு வச்சிருந்தாங்க இல்லையா? திருச்சியில உங்களை பத்தி சேர்ப்பதற்காக பெரிய மகாராஜ் இளைய மகாராஜாவும் எங்களை உங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு கொடுத்தாங்க. ஆமா. உங்க சம்சாரத்துக்கிட்ட உங்களை பத்தி சேர்ப்பதற்காக போனா போனீங்களா? ஆமா. உங்க சம்சாரங்களை பார்த்த உடனே வாங்க கோடாங்கி நாக்கிற அண்ணே, வாங்க கிடியட்டி நாக்கிற அண்ணே, வாங்க சுப்புள் நாக்கிற அண்ணே அப்படின்னு எங்களை பார்த்து அண்ணேன்னு வச்சுங்க. எங்களுக்கு உங்க சம்சாரம் என்ன வேணும்? தங்கச்சி வேணும். எங்க தங்கச்சியை தானே உங்களுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்கோம். அப்ப தங்கச்சி ஊருக்கு என்னடி வேணும்? என்ன பழைய பூம் பூ ஆறுன மாதிரி இருக்கு.
அவர் ஆட்டோவில் வச்சிருப்பார்ல அது மாதிரி இருக்கா? அதான் பம் பம். அந்த முறையை கொண்டாட்டீங்களா? ஆமா ஆமா. அடுத்த மாப்பிள்ளைன்னு சொன்னா சரி. நிறுத்துமையா. எங்களுக்கு என்ன சொல்லி கொடுப்பானுங்க? 1000 கம்பளம் 100 ரூபாய். ஆமா, எல்லாரும் நெல் வாங்க போவோம். நெல் போவேன். என் மகன் காது நாக்கு நெல் வாங்க போகணும்னு கூப்பிட்டுவேன். நாங்க என்ன தெரிவித்தோம்? ஆ. வாருங்கள் மந்திரியாரே, 71 பாளையப்பட்டி மன்னர்கள் வரி கட்டி வருகிறார்கள். ஆமா. ஆனால் கட்டப்பு மும்முத்தர மகாராஜா மட்டும் வரி கொடுக்க மறுக்கிற காரணத்தினால அங்க போய் நெல்லு கேட்டா அவங்க தரமாட்டாங்க அப்படின்னு நாங்க சொன்னோம்ல. நாங்க போய் அந்த வேளாண்டி, கருப்பணன், பாண்டியன் மூவரத்துக்கும் போய் வட்டிக்கு நெல்லு கேட்கிறோம். நெல்லு கேட்ட தகாத வார்த்தைகள் பேசி வாய்ச்சல் முற்றி கையால பிறந்துருக்கு. நாங்கள அடிச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க மட்டும் இந்த வைக்கப்படும் மரபு என்ன பண்ணீங்க? நம்ம பொதி மாடு ஓட்டு போன மாடு. ஆமா, 800 மாடு. 800 மாடு. ஆமா, பூரா பட்டினி. பட்டினியா கிடக்கா? இந்த மாடு இருக்குது பூரா பட்டினியா? பட்டினியா கிடக்கா? அந்த மாடு பட்டினியா கிடக்கும்போது படப்பல போய் கத்துச்சா இன்னும் ஒரு தடவை அந்த சிந்து மாடு மாதிரியே கத்துறத பாரு. பாவம், இதான் மொடா மாடு. செனக்கி கத்துது இந்த மாடு. ஆரகுடியில 2 கால மாடுலாம் பிடிச்சவங்க ஐயா மாட்டுக்கு போடுவான். மாடு கத்தும்போது பாவமா இருக்கலையா? சரி மாமா. ஆமா, போய் அந்த கூளத்தை பிடிங்கி சரி இந்த மாட்டுகளுக்கு போட்டேன். அப்ப நீங்க கூளத்தை புடுங்குனீங்க. ஆமா. போய் சொன்ன பொண்ணு சொல்லணும். ஆமா. நாங்க வந்து படப்புல பாக்கும்ல, படப்புக்குள்ள ஏன் தர்ரு புண்ணு உள்ள சத்தம் கடிச்சு கேளுங்க. ஆனா புடுங்க போட்டு கேட்கும்ல. ஆமா, நம்ம உடம்புக்கு போட்டாலும் டம்பு டம்பு தான் கேட்கு. அதான் பிடிங்கி போட்டா வேற ஒண்ணு வைக்கப்பட மாடு திங்க மாட்டேங்கிறா வைக்க கொடுத்த. அதெல்லாம் ஒண்ணு இல்லை. ஏன் கழிஞ்சிருக்கீங்களே? 4 நாள் சென்று போனா மாடி இப்படாதீங்க. ஆனா பேண்டிருக்காரு வெறும் வெள்ளரி விதையா முளைச்சு. நீ தாண்டி இருக்க முடியாது. வெள்ளரி விதை படித்தவன். ஆமா, படித்தவன். நான் அந்த காலத்து 9ஆம் கிளாஸ். ஆமா, அப்பயே 9 வகுப்பு படிச்சவரு. நல்ல விளையாட்டு. அந்த காலத்து 9ஆம் கிளாஸ் சொல்லுங்க. ஆமா, 9 வகுப்பு படிச்சவரு. ஆமா. நீங்க எல்லாம் சரி படியாத ஆளுகள். ஆமா, நாங்க படிக்காத பாமரன். ஆமா, உண்மைதான். ஒரு நிலத்தேர் ஆளு. சரி, இந்த இடத்துல பாதி பங்கு கொடுக்குறா. ஆமா, உடனே வேலுக்கு படிப்பிய நாங்க. ஆமா. சரி, சண்டை ஓட்டுவிய, சண்டை ஓடுவோம். ஆமா, ஒருத்தர் குத்துவிய. உண்மைதான் உண்மைதான். என்ன உண்மைதான். நான் படிச்சவேன். ஆமா, இந்த காலத்துல 9ஆம் கிளாஸ். ஆமா ஆமா ஆமா, அந்த காலத்துல அந்த காலத்திலேயே 9ஆம் கிளாஸ். அப்பயே நீங்க 9 படிச்சிருக்கீங்க. 9ஆம் கிளாஸ் படிச்ச மன்னன் படிச்சவங்க எடுத்து எழுதுனா சுப்ரீம் கோர்ட்டு போ. சுப்ரீம் கோர்ட்டு. ஆமா. ஆஹா, பாருங்க ஐயா சொல்றது 100க்கு 100 உண்மைதான். 9ஆம் கிளாஸ் படிச்சவரு என்னைய படிக்க சொன்னாரு ஐயா. அது அப்ப வயசுல படிச்சிருப்பாருயா. இப்ப வந்து கொஞ்சம் பவர் போச்சு. பவர் போச்சு. உண்மைதான் உண்மைதான் உண்மைதான். ஐயா சொல்றது 100க்கு 100 உண்மைதான். ஏன்னா நம்மளுக்குள்ள ஒரு அங்காளி பங்காளிக்குள்ள ஒரு மச்சின மாமனுக்குள்ள சொத்து தகராறு வந்துடும். ஒரு அங்காளி பங்காளிக்குள்ள சொத்து தகராறுல எனக்கு 10 சென்ட் குறையா இருக்கு, உனக்கு 10 சென்ட் கூட இருக்கு. உனக்கு எப்படியா 10 சென்ட் கூட பக்கற போச்சு, எனக்கு எப்படியா 10 சென்ட் கம்மியா பக்கற போச்சு. அப்ப என்ன செய்வோம்? ஒண்ணுக்கு பொறுமை இல்லாதபடி அடித்து தகராறு பண்ணுவோம். ஒரு பொது இடங்கள்ல குப்பை குளங்களை கட்டி போட்டு வண்டி வாசல் நிறுத்தி போட்டு இடம் எனக்கு தான் சொந்தம், எனக்கு தான் பூரிவோம். நீ எப்படி இந்த இடத்துல குப்பையை கொட்ட போச்சு, நீ எப்படி இந்த இடத்துல ஆட்டு சாணியை கொட்ட போச்சு, நீ எப்படி இந்த இடத்துல மாட்டை கட்ட போச்சு அப்படின்னு ஒண்ணுக்கு பொறுமை இல்லாதபடி அடித்து மண்டி உடைத்து ரத்தத்தை வடித்து கச்சையில் போய் நிற்போம். கச்சையில் என்ன செய்வோம்? காசு இருக்கிறதுக்கு பார்ப்போம். காசு இல்லையா இருக்கிற நிலம் போலும் வீடு வாசல் ஆடு மாடு கோழி குஞ்சு எல்லாத்தையும் வித்து விட்டு ஹைகோர்ட் வரைக்கும் போய் கடைசியில் அவமானப்பட்டு தரமட்டமாய் நிற்போம். ஆனா ஐயா அப்படி இல்லை. ஏன்னா ஐயா படித்தவர், பட்டம் பெற்றவர். ஆமா, சுப்ரீம் கோர்ட் ஐயா கால் ரூபா செலவு. கோவப்பட மாட்டீங்களே? நீங்க எந்த கீழே பேனாட்டு எழுதுவீங்க? வலது கையில. வலது கையில எழுதுவீங்க. இப்ப நான் முள்ளுப்பட்டி முத்தமநாயகர், கட்டப்ப முண்டை தாய் மாமன், நீங்கள் கணக்கு பிள்ளை வரைக்கும் திரும்ப தானாதி பிள்ளை. நம்ம 2 பேரும் சகசமா மாமி மச்சின முறை வச்சு கொண்டாடிக்கிறீங்க. நீங்க வீரமுள்ளவர். உங்களுக்கு பிடிக்காத ஒரு 4 பேர் சேர்ந்து கோவிலாம்பட்டி ஒத்தவெளி பாதையில் போய்க்கிறீங்க. தூக்கி போட்டு மணிக்கட்டு சொடக்கு நொடிச்சு தொங்கோட்டு போட்டீங்க. அப்புறம் ஐயா நோனாவை எடுத்து சூனாவை வச்சு பூனாவை எழுதுவீங்க. மந்திரியார் பார்த்து அப்படி பேசலாமா? இல்லைங்கய்யா, சுருக்கமான செய்தியை நோட்டு புத்தகத்தில் கேட்கலாம். அதான் நோனா சூனா பூனா. நோனான்றது நோட்டு, சூனான்றது சுருக்கமான, பூனான்றது புத்தகம். அதான் நோனா சூனா. நிறுத்தியா, நீங்க என்ன சொல்ல கொடுப்பீங்க?
அம்மா எனக்கு மகன் நெல் வாக்காக ஆமா பாளையங்கோட்டை சென்று நெல் வாங்க போகும்னு சொன்னேன். சரி இப்போ போய் எல்லாம் நடந்தாகி போச்சு. ஆமா. பெரிய மகாராஜா பொறுமையா இருக்காங்க. அப்படியா? ஆமா. இளைய மகாராஜா சொன்னீங்களா? நடந்ததை செப்புனா. ஆனா இளைய மகாராஜா மட்டும் ரொம்ப கோபத்துல இருக்காங்க. கோபத்துல இருக்காரா? அப்படியா? ஆமா. அப்போ அவர் வர மகாராஜா இருக்குங்க. சரி சரி சொல்லுங்க. ஆமா. அண்ணன் தம்பி
அப்படி வாருங்கள் நண்பர்களே. மகாராஜா வணக்கம் 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 வணக்கம். நல்லா நலமாக இருக்க வேண்டும் எல்லாரும் நலம். நண்பர்களே. உங்களிடம் என்ன தெரிவித்தேன்? வட்டிக்காத பணம் சாமர்த்தியம் வாங்கி வந்து தெரிவிக்க ஆமா. அங்க கொள்ளையம் எடுத்து கொலை செய்து இதுக்கெல்லாம் காரணம் யார் கேட்டால் என்னை தம்பி உம்மத்திரை பற்றி தெரிவிக்கிறீர்கள். மகாராஜா அப்படிலாம் ஒண்ணும் இல்லை ராஜா. சரி நீங்க சென்னபடி ஆ. 1000 கப்பலும் 100 பேர் வரும் 64 படை கொள்ள அழைச்சு பாளை கொண்டு சென்றோம். சென்றீர்கள். அங்கே காவலுக்கு நின்று கொண்டிருந்த பாண்டித்தவர் கற்படுத்தவர் வேளாண்டி ஆகிய மூவரும் கனத்த போதிருக்காங்க. சரி எங்களுக்கு தெரியவில்லை. நம்ம கம்பள வீரர்கள் ஒரே வேளாண்டி அப்படியே கேட்டார்கள். சரி நீங்க எல்லாம் யாராண்டு கேட்டான். சரி யாராண்டு கேட்டான். சரி நாங்களும் பாஞ்சாலங்குறிச்சி கம்பளத்தார்கள் தெரிவித்தோம். சரி அதுக்கு என்ன வார்த்தை சிக்கன என்ன மாதிரி கொண்டும் வாருங்கள் இருங்கள்.